குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கக்கூடிய போர்ஷனில் நம்ம யூனிட் 7 அதில் பார்க்க போகிறோம். அதில் வந்து 10th சோஷியல் சயின்ஸில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பார்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம எடுக்க முடியுமோ ஒன் வேர்டாக அந்த லெசனில் இருந்து நான் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக தந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா 1757 ஜூலை மாதம் நடைபெற்றது. அடுத்து ஃபராசி இயக்கம் அப்படிங்கக்கூடிய இயக்கம் யாரால் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவரால் 1818ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஃபராசி இயக்கம் அப்படிங்கக்கூடிய அந்த இயக்கத்தை தொடங்கினார் இல்லையா ஹாஜி ஷரியத்துல்லா, அவருடைய இறப்பிற்கு பின்னாடி அவர் மறைந்த பின் அதற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா அவருடைய மகன் டூடு மியான் அப்படிங்கிறவர் தான் அதை தலைமையேற்றார். பார்ப்போம். ஃபராசி இயக்கம் டூடு மியானும் மறைந்த பின்னாடி யாரால் மீண்டும் உயிர் பெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா நோவா மியான் அப்படிங்கிறவரால் உயிர் பெற்றிருக்கு. அடுத்தது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக நடந்த கிளர்ச்சி எது அப்படின்னா வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கக்கூடிய கிளர்ச்சி நடந்தது. வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா போதகர் டிடு மீர் அப்படிங்கிறவர் தான் வந்து தலைமையேற்றிருக்கார். அடுத்து வந்து கோல் கிளர்ச்சிங்கிறது ஒரு பழங்குடியினர் கிளர்ச்சி. அது எங்கு எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புங் அப்படிங்கக்கூடிய இடத்துல நடைபெற்றிருக்கு. எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1831-32 நடந்திருக்கு. அடுத்து சாந்தலர் கிளர்ச்சியை தலைமையேற்றவர்கள் யார்? சாந்தலர் கிளர்ச்சின்னு ஒரு கிளர்ச்சி நடைபெற்றதான். அந்த கிளர்ச்சியை தலைமையேற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சித்து மற்றும் கனு அப்படிங்கிறவங்க தலைமையேற்று நடத்தியிருக்காங்க. அடுத்து 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் முக்கிய அத்தியாயமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கான்பூர் முற்றுகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1857ஆம் ஆண்டில் சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா, அதாவது 1857 முதல் இந்திய சுதந்திர போர் நடந்தது. அப்போ வந்து பகதூர் ஷாவை வந்து மன்னர்னு அறிவிச்சாங்க டெல்லியில் போயிட்டு. அப்போ அந்த போர் முடிவு குற்ற உடனே அந்த பகதூர் ஷாவை எங்கே கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா பர்மாவுக்கு கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. எந்த ஆண்டு இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்பட்டது அப்படின்னா 1859 இந்த இண்டிகோ கிளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டது. இந்த நீல தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு ஒரு நாடகம் எழுதப்பட்டது. அந்த நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த நாடகத்தை எழுதினார். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், அதாவது ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தோன்னா 1885. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, அவர் தான் வந்து முதல் தலைவர். அடுத்து பார்த்தோன்னா 1899 இந்தியாவின் அரச பிரதிநிதியாக யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா கர்ஷன் பிரபு. 1899 இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக யார் நியமிக்கப்பட்டார்னா கர்ஷன் பிரபு. அடுத்து வங்க பிரிவினை அப்படிங்கிறது யாரால் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா கர்ஷன் பிரபு தான் அதை தொடங்குறாரு. எந்த வருடம் அப்படின்னா 1905ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்தது சுதேசி காலத்தில் லால் பால் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அது யார் அப்படின்னா லால்ன்றது லாலா லஜபதி ராய், பால் அப்படிங்கிறது பால கங்காதார திலகர், இறுதியில் வந்த பால் யார் அப்படின்னா சந்திரபால்.
அடுத்து வந்து சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி. அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்பது யாருடைய கூற்று அப்படிங்கிறாங்க. யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னா திலகர். யார் அப்படி சொன்னாங்க? திலகர். முதலாவது தன்னாட்சி இயக்கம் யாரால் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா முதலாவது தன்னாட்சி இயக்கம் திலகரால் தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 1916 ஆண்டு அது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து மாண்டேகு சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறத எப்போது ஆங்கிலேயர் அரசு அறிவித்தது அப்படின்னா 1919 ஆண்டு. இந்த 20 கொஷின் தான் இந்த பாடத்தில் இருந்து நம்மளால் எடுக்க முடிஞ்சது. இதை படித்தாலே போதும், நம்ம அந்த லெசன் ஃபுல்லாக கவர் பண்ணாதான் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை படித்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் வெற்றி பெறுங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.